கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பை அனுசரித்துக் கொண்டிருக்கக்கூடிய, ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய பொதுவான மக்களுக்கும் கிறிஸ்தவ உலக மக்களுக்கும் அறிவுரை வேதத்தின் ஆற்றலோடு அள்ளித்தரும்படியாக ஆசை நான் கொள்ளுகின்றேன். நான் இந்த நாட்களிலே இந்த தென்காசி மாவட்டம் இந்த பகுதியிலே நான் 10 ஆண்டு காலங்கள் எனது 20 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் சுற்றி சுழண்டி தெரிந்த பகுதியை நான் ஊழியத்திற்கு சைக்கிளிலே சென்ற அந்த காட்சியை உங்களுக்கு சற்று முன் எடுத்து, அந்த பகுதியிலே ஒரு பிரம்மாண்டமான 1000 வருட சிவன் ஆலயம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே சில குகைகள் இருக்கின்றன, சில பக்த சிகாமணிகள் தங்கிய குகைகள். அதில் ஒரு குகையை நான் தேர்ந்தெடுத்து அதிலிருந்து வீடியோ போடுவதற்குத்தான் இந்த பனித்துளி விழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் சென்றேன். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய கோவிலிலே அவர்கள் பாடல் போட ஆரம்பித்து விட்டார்கள். ஆகையினாலே நான் ஒன்றும் செய்ய முடியாமல் நான் தங்கியிருந்த இந்த வீட்டிலே, எனக்கு பிரியமான இந்த வீட்டிலே இந்த செய்தியை நான் தருகிறேன். கிறிஸ்துவுக்கு பிடிக்காத ஒன்று தலைப்பு, அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது எல்லா வகையிலும் மனிதர்களாக இருந்தாலும், அதே நேரத்தில் பிசாசினுடைய உந்துதலாக சாத்தானுடைய காரியமாக இருந்தாலும், சாத்தானாக இருந்தாலும், அவருக்கு பிடிக்காத ஒரு நிகழ்ச்சியை இங்கே சொல்லுகிறார். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முத்தாய்ப்பு வைத்தார் போல் அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார். மனுஷகுமாரன், தேவன் மனிதனாக இந்த பூமியில் நடமாடிக்கொண்டிருந்தார் அல்லவா? மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி, அதாவது ஊழியங்களிலே அதிகாரம் செலுத்தும்படி, தலைவராக மாறும்படி, தனக்கு கீழ் அநேக ஊழியக்காரர்கள், தனக்கு சேவகர்கள் இருக்க வேண்டும், தன் காலை பிடித்து அமுக்க வேண்டும், கையை பிடித்து அமுக்க வேண்டும். என்ன ஒரு பிரச்சனை என்றாலும் கூட தன்னிடத்திலே வந்து அனைத்து காரியங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பதவி போன்ற அந்த நிகழ்வுகளை தேவன் எல்லளவும் விரும்பவில்லை. அது அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆகவே அவர் சொன்னார், மனுஷகுமாரன், அதாவது நான் கர்த்தராகிய இயேசு, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல், அதற்கு அதிகாரியாக வராமல், ஊழியம் செய்யும்படியாக வந்தேன் என்று சொன்னார். அவருடைய சீடர்களும் இன்றைக்கு அவருடைய பிறப்பை குறித்து படு விமர்சையாக அல்லது ஏனேதானோ என்று கொண்டாடி கொண்டிருக்கக்கூடியவர்களாம், நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய கருத்து, என்னுடைய சத்தியம் என்பது, என்றைக்கு ஒரு மனிதன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுபடியும் பிறக்கிறானோ, தன்னுடைய தாய் தகப்பன் வயிற்றில் பிறக்கிறான், பிறந்ததினால் அவர் கிறிஸ்தவன் அல்ல, பெயரளவில் தான் அது இருக்கிறது. ஆனால் கெஜெட்டிலே ஏற வேண்டும் என்றால், ஜீவ புஸ்தகத்தில் ஏற வேண்டும் என்றால், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். கிறிஸ்து அவனுக்குள் பிறக்க வேண்டும். அன்று முதல் அவன் எந்நாளும் அவனுக்கு கிறிஸ்துமஸ் சந்தோஷம் தான். ஆகவே இந்த 25ஆம் தேதி என்ற கொள்கை அளவிலே, கோட்பாடு அளவிலே, ஏதோ ஒரு காலத்தில் பைபிளுக்கு சம்பந்தமில்லாத சில அரசு அதிகாரிகள் அந்நாட்களிலே உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த பொழுது அமைத்து கொடுத்ததுதான் இந்த 25ஆம் தேதி. இதற்கும் நான் விளக்கம் சொல்லலாம். விளக்கம் சொல்லியே ஒரு காலத்தில் மெலிந்து போறேன். இப்பொழுது விளக்கம் சொல்லி வெளியில் இருக்கக்கூடிய காற்றெல்லாம் உள்வாங்கி குண்டாகி போனேன். ஆகவே அதை குறித்து இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை. இப்பொழுது பாருங்கள், இந்த இடத்தில் ஊழியம் செய்யும்படியாக வந்தார், ஊழியம் கொள்ளும்படியாக அல்ல. இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் சிந்திக்கத்தக்க செய்தி, செயல்முறையில் வைத்துக் கொள்ள செய்தி, ஸ்தாபன தலைவர்கள், இண்டிபெண்டாக ஊழியம் செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் இதை மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து எந்த ஒரு இடத்திலும் பரிசுத்த வேதாகமத்திலே என்னுடைய பிறப்பை மகிழ்ச்சியாக, ஆரவாரமாக நீங்கள் கொண்டாடி மகிழுங்கள், கூத்தாடி தெரியுங்கள் என்று ஒருபொழுதும் அவர் சொல்லவில்லை. ஒரு கேள்வி உங்களுக்குள் வரலாம், ஏன் கொண்டாடினால் என்ன என்றால், கொண்டாடுங்கள், உங்களை வேண்டாம் என்று சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சுகம் பெற்றுக் கொண்டவர்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே சுகத்தை பெற்றுக்கொண்ட நபர்கள்
அவர்களெல்லாம் ஆண்டவர் பார்த்து சொன்னார், நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு என்று அவர் சொல்லிக்கொண்டே வந்தார். ஏன் நான் ஊழியம் செய்யும்படியாக வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு ரசிக பட்டாளம் போல நீங்கள் சேர்ந்து விடக் கூடாது என்ற அடிப்படையில், பிரஸ்தாபப்படுத்திக் கொள்ளுகிற அடிப்படையில். இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், வால் போஸ்ட் அடித்து நொண்டி, குருடன், கோல் ஊண்டி இழந்தவன் எப்படியெல்லாம் தெரிகிறான் பாருங்கள், தெரிகிறான் பாருங்கள், தெரிகிறான் பாருங்கள் என்று வால் போட்டு போஸ்ட் அடிப்பது மாத்திரமல்ல, அதற்கென்று ஒரு புத்தகத்தை போட்டே அதை விளம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் சொல்லுவேன், அற்புதம் என்பது அற்புதங்களெல்லாம் அற்புதம். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஒரு மனிதன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதுதான் ஒன்று. இரண்டாவதாக, ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மருத்துவ இந்த உலக விஞ்ஞானங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில அநேக காரியங்கள் கர்த்தர் செய்கிறார். அவைகள் தான் அற்புதம். டாக்டர்களும் பலவிதமான காரிய இவர்கள்லாம் செய்கின்ற அற்புதங்களை அது அற்புதம் என்று, அது பைபிளை சார்ந்த அற்புதம் என்று சொல்லக்கூடாது. சில நபர்கள் சொல்வார்கள், அந்த டாக்டருக்குள் புகுந்து கர்த்தர் செய்தார் என்று. அப்படியெல்லாம் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மருத்துவம் பாருங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஜெபித்து, கர்த்தாவே எனக்கு இந்த காரியத்திலே நீர் எனக்கு இரக்கம் செய்யும் என்று பாருங்கள். சரி, அப்படியானால் அற்புதத்தை நான் இந்த கோணத்திலே பார்த்துத்தான் நான் பேசுவதுண்டு. மனிதர்கள் செய்து இந்த கை வலிக்கிறது, நான் ஜோம் பண்ணினேன், எனக்கு அவர் நீ ஜோம் பண்ணி நடந்துட்டா ரைட், இன்னொருவர் ஜோம் பண்ணா நடந்துருச்சு அப்படின்னா அதைத்தான் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு அனாசின் மாத்திரை வாங்கி போட்டு போயிடலாமே. சரி, அதை விட்டுருவோம். அப்ப இந்த அற்புத அடையாளத்தின் மூலமாக கூட்டங்கள் வெகுவாக வருகிற பொழுது ஆண்டவர் மறைந்திருந்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அநேக நேரங்களிலே வனாந்தரமான இடங்களுக்கு அவர் போய்விட்டார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக சொன்ன காரியம் என்ன என்றால், அதை நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம், அழகாக பார்க்கலாம். என்னை நினைவு கூறும்படி, அதாவது நோக்கம் என்னன்னு பார்க்கணும். எதுக்காக நம்ம சோறு பொங்குறோம், எதுக்காக நல்ல குழம்பு வைக்கிறோம், எதுக்காக இந்த வாசனை வருகிறது, எதற்காக இப்படிப்பட்ட தன்மைகள்லாம் செய்யணும் அப்படின்னா சாப்பிடுவதற்கு தான். சாப்பிடாம நல்லா வாசம் வந்துருச்சு, நல்லா குழம்பு வச்சு அப்படின்னு மணத்துட்டு பேருது கிடையாது, அது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய பேரு இப்படிப்பட்ட தன்மையில் தான் இருக்கிறார்கள். அப்ப அவர் பிறந்ததின் நோக்கம் என்ன? மனிதன் பிறந்ததின் நோக்கம் அவன் வாழ வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும், அதாக வேண்டும், இதாக வேண்டும், உயர அவன் பறக்க வேண்டும் என்று மனிதனுடைய எண்ணங்கள். ஆனால் கிறிஸ்து பிறந்தது நான் மனிதனுடைய பாவங்களுக்காக மரிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டு அந்த நாள் வருகிற பொழுது தன்னைத்தானே அவர் ஒப்புக் கொடுத்தார். புரிகிறதா? அந்த ஒப்பு கொடுத்த நாளைத்தான் என்ன நினைவு கூறும்படி, நான் ஏன் இவ்வளவு சித்திரவதை, இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு பாடுகள் பட்டு மரிக்க வேண்டும், நான் கடவுளாக இருந்தோம், அனைத்தும் உண்டாக்கியவராக இருந்தும் ஏன் இந்த பாடுகளை பெற வேண்டும் என்றால், உன்னுடைய பாவம் கொடுமையானது, அதற்கு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் இந்த என்னுடைய பலிதான் என்று சொன்னார். ஆகவே இதை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். அப்போ இவர் சொல்லியிருக்கலாம் அல்லவா, நீங்கள் வருஷத்தில் ஒரு முறை நான் பிறந்ததை உலக மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், நீங்களும் கொண்டாடி மகிழ்ச்சியோடு இருங்கள் அவர் சொல்லியிருக்கலாம் அல்லவா. அவர் சொல்லவில்லை. ஏனென்றால் பிற்காலத்திலே அவர் சொல்லுகிற எந்த ஒரு காரியமும் அதனுடைய பொருளை புரிந்து கொள்ளாமல் தவறான நோக்கத்திற்குள் அவர்கள் சென்று எக்காலம் ஏடாசி இப்படிப்பட்ட காரியத்திலே மிதந்து அவர்கள் தன்னை மறந்து விடுவார்கள் என்பதை அவர் தெளிவாக அவர் வைத்திருந்தார். ஆகவேதான் நீங்கள் கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து சிந்திக்கிற பொழுது ஆழமாக அதற்குள் சென்று விட்டால் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு இயேசு இன்னார் என்று அறிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் எம்மாவூருக்கு சென்ற அந்த சீடர்கள் அறிந்து கொண்டார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த பிறப்பின் நாட்களிலே உங்களை பிறப்பித்தவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்று பாருங்க. ஆடாம்பரமா, ஆதிக்கமா, இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஊழியம் கொள்ளுகிறவர்களாகவா அல்ல ஊழியம் செய்கிறவர்களாகவா என்பதை நீங்கள் என்று தீர்மானம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு பிடிக்காத காரியம் என்று சொன்னேன் அல்லவா. நான் போன செய்தியில் ஒரு வித்தியாசமாக கொடுத்திருப்பேன் புரிந்து கொள்வதற்காக, இந்த செய்தியில் வித்தியாசமாக கொடுக்கிறேன்.
அப்போ தனக்கு பிடிக்காத காரியம் என்று சொன்னார் அல்லவா, அதில் ஒன்றுதான் இந்த பிறந்த நாளிலே நாம் அடிக்கிற தம்பட்டங்களும் கூத்துக்களும் கொள்ளைகளும் தேவையற்ற அலங்காரங்களும். தேவையற்ற அலங்காரத்தினால் வீட்டை லட்சக்கணக்கில் அலங்கரித்து தேவையில் இருக்கக்கூடிய கஷ்டப்படுகிறவர்களை போய் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு உதவி செய்வதே ஊழியம் செய்ய வந்தேன். அப்ப அவர் வெறுக்கிறது என்ன, விரும்புகிறது என்ன என்பதை எண்ணத்தில் எண்ணி இந்த நாளை சிந்தியுங்கள். நீங்கள் உண்மையாய் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை தந்து கொண்டிருக்கிறேன்.